ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துகிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் கேரியருக்கு போக முடியுமா, இன்ஜினியர் டாக்டர் மாதிரி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதோட கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் என்ன இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் லாயரில், அதாவது ஒரு கம்பெனிஸுக்கெல்லாம் ஒரு லீகல் அட்வைசர்லேருந்து ஒரு ஜட்ஜு வரைக்கும் போகக்கூடிய பெரிய லெவலுக்கு நீங்கள் போக முடியும். இது எப்படி ஆகிறது அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதை எல்எல்பியை பற்றி கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இந்த இதை செலக்ட் பண்ணி படிக்கலாம். அதோடு ஒரு அத்லெட்டிக்ஸ் ஸ்பெஷல் கோச்சிங் நீ கொடுக்கலாம். இல்லாட்டினா ஒரு காம்படிஷனுக்கு போகிற ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு நீங்கள் கோச்சிங் கொடுத்து நல்லா ஏர்ன் பண்ணலாம், நல்ல சூப்பரான சம்பாதிக்கலாம். அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எஸ்இஓ மார்க்கெட்டிங். ஒரு கம்பெனியில் எஸ்இஓ மார்க்கெட்டிங்கும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட்டிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணித்தரது, கம்பெனிக்கு பண்ணித்தரதே ஒரு நிறைய பெரிய ஜாப்பு. இது நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ அனிமேஷனுங்கிறது ஒரு சின்ன எஜுகேஷனு, ஹெல்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலேயுமே பரவி இருக்குது. அதனால் இதுவும் நல்ல ஏர்னிங் தரக்கூடியது. இதுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இதை பற்றி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சிஓங்கிறது ஒரு டேலண்ட் இருந்தாலே நல்ல கம்பெனிக்கு சிஓ ஆயிடலாம். இருந்தாலும் நீங்கள் பிபிஏ, எம்பிஏ ஒரு பெஸ்ட்டு காலேஜில் படிச்சுட்டு அதுக்குண்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி சின்ன லெவல்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஒரு நீங்களுமே சிஓ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஏர்ன் பண்ணலாம். இப்போ டிசைனிங் ஃபீல்டில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதா? அதில் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. ஃபேஷன், டெக்ஸ்டைல், ப்ராடக்ட்டு, அக்சசரிஸ், யூஎக்ஸ், யூஐ அப்படின்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அதோட என்ட்ரன்ஸ் எழுதி அதை நீங்கள் படிச்சுட்டு இதில் நீங்கள் நல்லா ஜொலிக்கலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அது எக்கனாமிஸ்ட்டுங்கிறது ஒரு நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள ஒரு ஃபீல்டு. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்கு. ஈஸியாக நல்ல ஹை சேலரி ஜாப் உள்ள ஃபீல்டு இது. அடுத்தது ஜேர்னலிஸ்ட்டு. இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மீடியாவில் இல்லாட்டினா நியூஸ் பேப்பர், மேகசைன்ஸ் இதெல்லாம் நீ எழுதலாம். இதை பற்றியும் டீட்டெயில்டு வீடியோவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். ஈவெண்ட் மேனேஜர் இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டியிலேருந்து அடுத்தது ஒரு கார்ப்பரேட்டு மீட்டிங்கு, கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கு, வெட்டிங் பிளானிங் இப்படின்னு நிறைய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ஈவெண்ட் மேனேஜர் தேவைப்படுறாங்க. உங்களுக்கும் நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கலாம், வேலையும் கிடைக்கும். அடுத்தது கவர்மெண்ட் ஜாப்ஸ் யூபிஎஸ்சியிலேருந்து அடுத்தது டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் இதில் உள்ள ஜாப் அத்தனைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு இது எலிஜிபிள் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாக வரணும் அப்படின்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ.